தமிழ் ஜோசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம சிம்ம ராசிக்கு இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் வந்துருக்காருங்க. அஷ்டம சனியோட முதல் மாதத்தில் இருக்கிறீங்க. சூரியனும் 8ஆம் இடத்துலையே இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்கிறாருங்க, சுக்கிரன் இருக்கிறாரு, அப்புறம் ராகு இருக்கிறாருங்க. உங்களோட 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேது உட்காந்துருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் இருந்தாலும் 2ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் உங்கள் 12ஆம் இடம், அதாவது விரயஸ்தானம், தூக்கஸ்தானம், அலைச்சல், இந்த இடத்துல வந்து உங்கள் செவ்வாய் வந்து நீச்சமாறாருங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை செய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேலை செய்யறதை விட அடுத்தவங்களை வேலை வாங்குறதுல இவங்க பயங்கர கில்லாடிங்க. ஒரு மிரட்டல் உருட்டலோடு இருந்து அடுத்தவங்களை வேலை வாங்கி அழகாக ஒரு விஷயத்தை முடிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க உலகத்தில் வேறு ஆளே கிடையாதுங்க. அதே மாதிரி பெருமைக்காக வாழக்கூடியவர்கள் அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டம்னு வந்தாங்க, ஒரு கலைஞர் வந்து நின்னாங்கன்னா யாருன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்க நகையை கொண்டு வந்து அடகு வச்சு கூட சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள். அதே மாதிரி கொடுக்குற காசு இவங்களுக்கு திரும்ப வராது, பணம் சேர்த்து வைக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களோட ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாருங்க. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது அசிங்கம், அவமானம், ஆக்சிடெண்ட்டு, வம்பு, பிரச்சனை, தீராத கோர்ட்டு, இந்த மாதிரியான விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம், அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம். நோய், தீராத நோய், இதெல்லாம் குறிக்கக்கூடிய. ஸோ இந்த இடத்துல போய் அவர் உட்காந்துருக்கிறாருங்க. ஸோ அதனால் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாத ஆரம்பம் 13ஆம் தேதி வரைக்கும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. உடல்நல குறைபாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏதாவது சின்ன ஒரு தப்பான ஒரு விஷயம் லைட்டாக வருதுங்க வண்டிக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட உடனடியாக டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கான ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணி. ஏன்னா அஷ்டம சனி நடப்பதாலும் உங்களோட அஷ்டமாதிபதி போய் 8ல் போய் உட்காந்துருக்கிறதானுங்க. ஸோ இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து உங்களோட 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்காராருங்க. பாக்கியஸ்தானத்தில் உட்காரும்போது அஷ்டமத்தனையோட தாக்கம் இருந்தாலும் உங்களோட வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன தடைகளோடு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி தந்தையார் உடல் நலமும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கான வார்த்தைகளுக்கு வந்து மரியாதை அஷ்டமத்தனி உட்கார்ந்துருக்கும் குறையும் போது சூரியன் நீங்கள் வலுத்திருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்க, மாதத்தோட ஃபஸ்ட்டு 13-14 நாளைக்கு டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய இந்த வண்டி வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு, வீட்டு லேண்டு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட கவர்மெண்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்க கிரகங்க. ஸோ அவர் போய் 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால டாக்குமெண்ட் விஷயத்தினால பிரச்சனைகள், போலீஸ் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதாவது உங்களுக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, வண்டிக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் பே பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்குமெண்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதே மாதிரி நான் 2ஆம் இடத்துல கேதுவும் உட்காந்துருக்கிறாருங்க. 2ஆம் அதிபதி போய் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் நீச்சபங்க ராஜயோகம் வாங்குறாருங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது கண்டிப்பாக உங்களோட வார்த்தைகள் தடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வண்டிக்கே நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டுறீங்க, ஒரு லைசன்ஸ் இல்லாமல் மாட்டுறீங்க, ஒரு டாக்குமெண்ட் விஷயமாக மாட்டுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிங்கன்னா அவங்க வரக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் கனிவாக, கௌரவமாக பேச பாருங்க. இல்லாட்டி இது பிரச்சனையாக போய் முடியும். மார்ச் ஆரம்ப 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்க. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகம் 8ஆம் இடத்துல போய் வாங்கியிருக்கிறதுனால வருமான தடைகள் வரலாம், பேச்சில் வந்து பஞ்சாயத்துகள் வரலாம், தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் விடுறதுனால பஞ்சாயத்து வரலாம், குடும்பத்தில் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பிரச்சனைகள்லாம் வரலாம். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சனி, சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், இவங்க 7 பேரும் நேரம் உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடத்துக்கு பார்வை, அவங்களோட பார்வை சரியான பார்வையாக இல்லாமல் இருக்கிறதுனால தேவையில்லாத பஞ்சாயத்துகளும் வெட்டி வம்பு வழக்குகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமுங்க. அதே மாதிரி 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் வலுத்திருக்கிறதுனால இந்த குருட்டு தைரியம்னு ஒன்று, வா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், வா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், வா எவ்வளோ தான் பார்த்துக்கலாம், வா நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நம்ம நெஞ்சை படைக்கக்கூடிய அந்த தைரியம்னு ஒன்று அந்த சுக்கிரன் வந்து கொடுப்பாருங்க. அந்த தைரியம் ரொம்ப டேஞ்சரான தைரியம்ங்க. என்ன ரீசன்னா 3ஆம் இடம்ங்கிறதுக்கு மறைவு ஸ்தானம்ங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிபதியான சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருந்து இந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது அஷ்டமாதிபதியும் போய் சனியும் போய் அங்கே போய் வலுத்து இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஏதாவது அஷ்டம சனி எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சோ அப்போயே நீங்கள் அந்த நெஞ்ச படைக்கிற விஷயங்கள், இந்த கம்பீரமாக பேசக்கூடிய விஷயங்கள்லாம் எவ்வளோ தூரம் நீங்கள் குறைச்சிங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அசிங்கம் அவமானங்கள் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் பாக்கியம், வண்டி, வாகனம்,
கல்யாணம், அம்மா, இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிபதியான செவ்வாய் போய் உங்களோட 12ஆம் இடத்துல நீச்சமாறாருங்க. அதனால் அம்மாவுக்கு உடல்நல குறைவு ஏற்படலாம், அம்மாவுக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அம்மாவுக்காக நீங்கள் விரயம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வரலாமுங்க, அம்மாவுக்காக தூக்கம் கிடலாம், அலைச்சல் அதிகரிக்கலாமுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்க. வண்டி, வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் விரைய செலவுகள் பண்ணுறதுக்கான காலகட்டம்ங்கிறது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மனசு சம்மந்தப்பட்ட விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. அவரை சனி 3ஆம் பார்வையாக பார்த்துட்டாருங்க. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலும் அவர் சனி அஷ்டமாதிபதி 3ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 5ஆம் இடம்ங்கிறது மனசை பற்றி பேசும், காதலை பற்றி பேசும், குலதெய்வம் பற்றி பேசும், குழந்தையை பற்றி பேசும், அதே மாதிரி பூர்வீகம் பற்றி பேசக்கூடிய இடம்ங்க. அந்த அதிபதி போய் 10ல் போய் வலுத்து உட்கார்ந்துருந்தாலும் சனியோட பார்வை அந்த இடத்துல வந்து குரு வலுத்திருந்தாலும் சனியோட பார்வைக்கு வீரியம் ஜாஸ்திங்க. சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தைகளுக்கு உடம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா சனி 10ஆம் பார்வையாக அவங்களோட 5ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. இதனால் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசிக்காரர்கள் யாராவது காதல் வயப்பட்டிருந்தீங்கன்னா காதலில் பிரச்சனை வருது, ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு வருது, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வருது, மனக்கசப்பு வருது, உங்களோட காதலனுக்கோ காதலிக்கோ நீங்கள் கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் சொன்ன மாதிரி அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகிறது, அவங்கக்கிட்ட ஒரு சாரியோ தேங்க்ஸோ நீங்கள் கேட்குறதுக்கு கொஞ்சம் மனசு செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, உங்களோட அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி உங்களை பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கேர்ஃபுல்லாக இருங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது வண்டியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்ததிபதி போய் 8ஆம் இடத்துல போய் உட்கார்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. உங்களோட கடன் திடீரென்று உருவாகி அந்த கடனால் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம் உண்டுங்க. உங்களோட எதிரிகள் மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த இடத்துல உண்டுங்க. தீரக்கூடிய நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தீராத நோயாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன நோய் இருந்தாலும் ஏதாவது நோயோட அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் உடனடியாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனங்க. அதே மாதிரி உங்களோட 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு உடல்நல குறைவு ஏற்படலாங்க. அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்களோட கருத்து வேறுபாடு நிறையா ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது உட்காந்து அந்த இடத்த குரு பார்த்தாலும் சனியோட பார்வை, வீரிய பார்வை அந்த இடத்துல விழுதுங்க. ஸோ அதனால் குரு பார்வையோட சனிக்கு பார்வையோட தாக்கம் அதிகம். அஷ்டமாதிபதிங்கிறதுனால 7ஆம் அதிபதிங்கிறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து அன்வான்டான பிரச்சனைகள்லாம் கிரியேட் பண்ணிக்காமல் இருங்க. விட்டு கொடுத்து பழகிக்கோங்க. உங்களோட அதிகாரத்துவமான வார்த்தைகளை சூடு பறக்கக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்க பழகிக்கோங்க. அடுத்த 2.5 வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இந்த மாதம் 8ஆம் இடத்துல கிரகங்களோட ஆதிக்கம் பயங்கரமாக இருக்குதுங்க. அவங்க நேராக உங்களோட 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை நேராக 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குடும்ப பிரச்சனைகள் வரத்துக்கு உங்கள் வார்த்தைகளால் பெரிய முக்கியமான ஒரு ரீசனாக அமைஞ்சிடுங்க. அதனால் வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல போய் உட்காருங்க. 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் உட்காருங்க. வேலையில் தேவையில்லாத பிரச்சனை வரத்துக்கு உங்களோட கூட வேலை பார்க்குறவங்களால உங்களுக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம் வருது. உங்களோட மேலதிகாரிகள் உங்களை வேலையில் போட்டு அழுத்துறது, யாராவது புது ஐடியாஸ் கொடுத்து தேவையில்லாத வேலைகள்லாம் நீங்கள் இழுத்து விட்டுட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மாதத்தோட 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட சூரியன் 9ஆம் இடத்துல வழுக்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பாகிஸ்தானத்தில் சூரியன் உட்காரும்போது உங்களோட வார்த்தைக்கு மரியாதை இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே எதாக இருந்தாலும் மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் வலுத்து உட்காந்துருக்கிறதுனால வேலையில் குழப்பம் வருதோ, புது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சி ஏற்படுத்துறதோ, ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்க நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ அது விஷயமா நீங்கள் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. எதாக இருந்தாலும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே முடிவெடுங்க. உங்கள் 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி போய் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் போய் நீச்சபங்கம் ராஜயோகம் வாங்கி இருக்கிறதுனால என்னதான் உங்களுக்கு பணம் லாபமாக வந்தாலும் அது பிரச்சனையாக தான் போய் முடியுங்க. அதே மாதிரி மூத்த சகோதரத்தோட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ரமோஷன் அதெல்லாம் வந்ததுன்னா அந்த ப்ரமோஷனால் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. உங்களோட 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வார்த்தைகள் உருவாகிறதுக்கோ, கடும் சொற்கள் உருவாகிறதுக்கோ, உடல்நலம் சரியில்லாமல் போகிறதுக்கோ, அவருக்காக நீங்கள் விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. சூரியன் அந்த இடத்துல வலுக்கும் போது உங்களுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறையுங்க. இது தான் இந்த மாதத்தோட அமைப்புங்க. மேக்ஸிமம் எல்லாமே நெகட்டிவாகவே தான் இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய விஷயம் 4ஆம்
இடமும் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமாக உட்காந்துருக்கு. அதே மாதிரி 4ஆம் இடம் படிப்பை பற்றியும் பேசணும்னா படிப்பு ஸ்தானாதிபதி போய் 12ஆம் இடத்துல போய் மறையிறாங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கிறதுங்களோ சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் இருக்குங்க, எந்த ஊருக்கு போகலாம், வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம்லாம் போய் படிக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப கரெக்டாக யோசித்து தெளிவான ஒரு கோர்ஸ் வந்து எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. உங்களுக்கு அந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்தீங்க, அந்த முடிவில் ஒரு தெளிவு கிடைக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு தெளிவாக உங்களால் முடிவு எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு வருங்க. மெயினாக இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு 13 நாள் வரைக்கும் உங்களோட ராசியாதிபதி சூரியன் போய் 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால உடல் பிரச்சனைகளை மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனங்களை போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும். இரவு நேர பிரயாணத்தை வந்து மேக்ஸிமம் தவறுங்க. சின்னதாக உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட உடனடியாக டாக்டர் அணுகி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். இதுதான் முக்கியமாக நீங்கள் இந்த மாதத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்க. அதே மாதிரி அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் உங்கள் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர்கிட்டையோ உங்கள் குடும்ப அஸ்ட்ராலஜர்கிட்டையோ கொண்டு போய் காட்டி எந்த கோயிலுக்கு போனால் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம், என்ன மெயினாக திசை நடக்கிறது முக்கியங்க. அஷ்டமாதிபதி தசையோ உங்களுக்கு தேவையில்லாத நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்க ஒரு கிரகத்தோட தசையோ நடந்துச்சுன்னா உங்களை வச்சு செஞ்சு விட்ருங்க. நல்ல தசை நடந்துச்சுன்னா ஓரளவு பாசிட்டிவாக நீங்கள் எந்த அஷ்டம சனியோட பாதிப்பு இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். இதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும், இல்லை அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டிக்கு அந்த காண்டவம் கொடுப்பாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோயிலுக்கு போனுங்க. யாருமே இல்லை அப்படின்னா கீழே இருக்க என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி கரெக்டாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ப்ராப்ளத்தை ஓரளவு நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியலாங்கிற கைடன்ஸ் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேங்க. மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாதம் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லணும். மெயினாக வந்து பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத மேஜராக சொல்கிறத நெகட்டிவான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை ஒரு வார்னிங்காக நீங்கள் கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போகிறது. இந்த அஷ்டம சனியில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாமே மூவ் பண்ணுங்கள். தேவையில்லாத பர்சன்ஸ்லாம் லைஃப்பில் வந்து உங்கள் லைஃபே டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் இருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக மெயினாக நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனால தான் அதை நான் வந்து மெயினாக அழுத்தம் திருத்தமாக அதை பற்றி பேசுகிறேங்க. பாசிட்டிவாக 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், 20 லட்ச ரூபா சம்பாதிப்பேன்னு உங்களை பொய்யா சொல்லி உங்களை கூல் பண்ணி உங்களை அப்படியே ஒரு தங்கத்தட்டில் இருக்கிற மாதிரி உங்களை ஏமாற்றி உட்கார வைக்கிறது போல் என்னென்ன பிரச்சனை வருங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நீங்கள் உங்களை வான் பண்ணிவிட்டு அழகாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை டிசைன் பண்ணிட்டு போகிறது இட் வில் பி ஈஸிங்க. அதுதான் மெயினாக நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அஷ்டமசனியோட தாக்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிம்மராசிக்காரர்கள் ஹேண்டில் பண்ணுங்க. சிம்மராசிக்காரர்கள் பெருமைக்காக வாழறவங்க, அடுத்தவங்க வந்து தன்னை பெருமையாக பேசணும், அடுத்தவங்க நான் வந்து வேறு லெவலில் நினைக்கணும்னு ஒரு வாழ்க்கை நடத்திட்டு போகிறவங்களுக்கு அஷ்டம சனி வந்து பார்த்திங்கன்னா அசிங்கங்களை அள்ளி வீசி எறியறதுக்கு காத்துட்டு உட்காந்துருக்குங்க. அது மாட்டாமல் இருக்கணும்னா கரெக்டான கோயிலை நீங்கள் பிடிச்சி அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை தவிடுபடியாகி நீங்கள் போயிட்டே இருக்கலாங்க. சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களால் காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம்.